ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, E ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷனோட ஃபிசிக்கல் மீனிங் என்ன, இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றதையும், நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூசன்ஸ் ரெண்டுக்குமான அடிப்படையான வித்தியாசம் என்ன, இயற்கையில் இருக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸ், ஹெவியரான அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட்ஸ் லைக் யுரேனியம், புளூட்டோனியம், இந்த மாதிரி எலமெண்ட்ஸை நம்ம ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுத்துகிறோம். அதே மாதிரி லைட்டர் வெயிட் அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட்ஸ் லைக் ஹைட்ரஜன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபியூசன் ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுத்துகிறோம். ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் லைட்டர் அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட்ஸை ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுத்த முடியாதா? அதே மாதிரி ஹெவியர் அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட்ஸை ஃபியூசன் ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுத்த முடியாதா? அப்படி உட்படுத்தினா என்ன நடக்கும்? அதற்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐன்ஸ்டீனோட ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் ஈக்குவேஷனோட ஃபிசிக்கல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையும் ஆற்றலும் வேற வேற விஷயம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அதாவது ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த நிறையும் ஆற்றலும். ரெண்டுமே பார்க்கறதுக்கு டூ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருந்தாலுமே ரெண்டுமே ஒரே விஷயம் தான் அப்படின்றது தான் E ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் ஈக்குவேஷன் மீன் பண்ணுது. இன்னும் அனதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா, நீங்கள் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுத்துட்டு அந்த எனர்ஜியை கம்ப்ரஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி பிகம்ஸ் மேட்டர், மாஸாக மாறிடும். இந்த சேம் வே மாஸ்ல இருந்து எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேலையை தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ இன் அனதர் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, நிறை ஆற்றலாகவும் ஆற்றல் நிறையாகவும் மாற முடியும், ரெண்டுமே ஒரே விஷயம் தான் அப்படின்றதா ஐன்ஸ்டீனோட E ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் ஈக்குவேஷன் மீன் பண்ணுது. நியூக்ளியர் ஃபியூசன், நியூக்ளியர் ஃபிஷன் இது ரெண்டுக்குமான அடிப்படையான ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நியூக்ளியஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டம்ஸோட ரொம்ப ரொம்ப சின்ன, ஒரு கம்பேரிட்டிவாக பேசுகிறப்போ ஆட்டம்ஸோட சைஸை விட நியூக்ளியஸோட சைஸ் ரொம்ப 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 சின்னது. ஸோ இந்த டைனியான ஒரு பார்ட்டுக்குள்ள தான் பெரும்பான்மையான மாஸ், ஒரு ஆட்டம்ஸோட மாஸ் கான்சன்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூக்ளியஸ்குள்ள பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரலி சார்ஜ் நியூட்ரான்ஸ் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எலமெண்ட் ஹைட்ரஜனா, ஹீலியமா, லித்தியமா, பெர்லியமா, இல்லை கோல்டா, இல்லை பிளாட்டினமா அப்படின்னு சொல்லிட்டு எது தீர்மானிக்குது அப்படின்னா, அது அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸோட எண்ணிக்கை தான் தீர்மானிக்குது. ஸோ இப்போ ஒரு புரோட்டான் இருக்குது அப்படின்னா அது ஹைட்ரஜன், 2 புரோட்டான் இருக்குது அப்படின்னா அது ஹீலியம். ஸோ இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு அட்டாமிக் நம்பரும் வேறு 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 எலமெண்ட்ஸை தீர்மானிக்குது. த சேம் வே அந்த அட்டாமிக் நம்பர், அதாவது புரோட்டான்ஸோட எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்ஸோட எண்ணிக்கை, இது ரெண்டோட காம்பினேஷன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அடிப்படையான நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு புரோட்டான்ஸ் எடுக்கிறேன், புரோட்டான்ஸ்க்கு ஒரு மாஸ் இருக்கும், கரெக்டாக? இந்த சேம் வே நியூட்ரான்ஸ்க்கு ஒரு மாஸ் இருக்கும், ஹைடா? இப்போ லெட்ஸ் சே தட் நான் ஒரு செட் ஆஃப் அப்போ ஒரு புரோட்டான்ஸ் இருக்குது, இன்னொரு புரோட்டான்ஸ் இருக்குது. இந்த 2 புரோட்டான்ஸையும் நான் ஜாயின் பண்ணுறேன். அப்படி ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது, கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 2 புரோட்டான்ஸையும் நான் ஜாயின் பண்ணுறப்போ கிடைக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 புரோட்டான்ஸோட மாஸோட கூட்டுத்தொகையை தான் இருக்கணும், கரெக்டாக? பட் அப்படி இருக்காது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் வருது, பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான்ஸ் இருக்குது, இது ரெண்டும் சேர்றப்போ உருவாகக்கூடிய அந்த நியூக்ளியஸோட மாஸ் இந்த 2 சமேஷன்ஸ், இது ரெண்டோட நிறையோட கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்காது, கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இந்த யூனிவர்ஸ்லேருந்து மிஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மாஸ் ஆல்வேஸ் இந்த பிரபஞ்சத்துலேருந்து மிஸ் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மிஸ் ஆகக்கூடிய மாஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜியாக ஃபோட்டான்ஸ் அப்படின்ற ஃபார்ம்ஸில், அதாவது லைட் பார்ட்டிகிள்ஸாக வெளியாகுது. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன், இன்னொரு ஹைட்ரஜன்ஸ் ரெண்டும் சேர்றப்போ ஹீலியம் ஃபார்ம் ஆகிறப்போ உருவாகக்கூடிய அந்த ஹீலியத்தோட மாஸ் இந்த 2 ஹைட்ரஜன்ஸ் இதோட மாஸை விட சம்வாட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மிஸ்ஸிங் மாஸ் தான் பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜியாக வெளியாகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் மிஸ் ஆகுது. ஸோ அந்த மிஸ்ஸிங் மாஸ், எவ்வளோ மாஸ் மிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தியரட்டிக்கலாக கேல்குலேட் பண்ண முடியும். இது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அவங்க கேல்குலேட் பண்ணியிருக்காங்க, அதை தான் இந்த கிராஃபில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இந்த பிரபஞ்சத்துலேருந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த மிஸ்ஸிங் மாஸ் எவ்வளோ அப்படின்றத அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய
டோட்டல் நியூக்ளியான்ஸோட கவுண்ட் டவுன். நியூக்ளியான்ஸ் மீன்ஸ் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நியூட்ரான்ஸ், அதான் நியூக்ளியான்ஸ். ஸோ அந்த நியூக்ளியான்ஸோட கவுண்டால் டிவைட் பண்ணோன்னா ஒரு நியூக்ளியான்ஸ், அதாவது ஒரு ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ்க்கு எவ்வளோ மாஸ் மிஸ் ஆகுது அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த மிஸ் ஆகக்கூடிய மாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இப்போ ஹீலியம் ஃபார்ம் ஆயிடுச்சு, 2 ஹைட்ரஜன்ஸ் எனர்ஜி ஹீலியம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஹீலியத்தோட மாஸ் சம்வாட் கம்மியாக இருக்கும், அந்த இண்டிவிஜுவல் ஹைட்ரஜன்ஸோட மாஸை விட கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போது இந்த ஹீலியத்தை நீங்கள் 2ஆக பிரித்து ஹைட்ரஜன்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா பிகாஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் மாஸ் வந்து உருவாகி வரக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் ஹைட்ரஜன்ஸோட மாஸை விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி பிரித்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் எனர்ஜியை சப்ளை பண்ணணும். அந்த சப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி எவ்வளோ இருக்கணும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ் எவ்வளோ மாஸ் ஹீலியமாக ஃபார்ம் ஆகிறப்போ மிஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலான எனர்ஜியை நீங்கள் சப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்போ தான் அந்த ஹீலியம் பிரிஞ்சு மறுபடியும் 2 ஹைட்ரஜன்ஸாக கிடைக்கும். ஸோ அப்போ பைண்டிங் எனர்ஜி ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆன மாஸ்க்கு ஈக்குவலான எனர்ஜியை நீங்கள் அந்த எலமெண்ட்டுக்கு கொடுத்தாதான் அந்த எலமெண்ட் மறுபடியும் ஸ்ப்ளிட் ஆகிட்டு இண்டிவிஜுவல் நியூக்ளியஸாக பிரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஹைட்ரஜனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்ஸ் வேல்யூ இருக்கும். ஹீலியம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியன் வேல்யூ இருக்கும். ஸோ இதை கிராஃபிக்கலாக நான் காமிச்சிருக்கேன். இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அயன்ஸ்க்கு தான் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்ஸோட வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது இந்த அனதர் பார்ட்ஸில் சொல்லணும்னா இப்போ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்ஸோட வேல்யூஸ் கூடிகிட்டே போகுது. இந்த கிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ட்ரெண்ட் வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் தென் அயன்ஸ் அடைஞ்ச உடனே அயன்ஸில் தான் மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்ஸ் இருக்குது. மறுபடியும் அயனோட ஹெவியர் அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட்ஸ்க்கு நம்ம போகிறப்போ மறுபடியும் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்ஸோட வேல்யூ கம்மியாகிட்டே போகுது. ஸோ இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். அதாவது அயன்ஸோட லைட்டர் அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஹீலியம், இப்போ இந்த மாதிரி லைட்டர் அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட்ஸை நான் பிணைக்கிறேன் அப்படின்னா இப்போ லெட்ஸ் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ் நான் பிணைக்கிறேன் அப்படின்னா உருவாகக்கூடிய ஹீலியத்தோட பைண்டிங் எனர்ஜியை பெர் நியூக்ளியான்ஸ் வேல்யூ வைப்பாங்க. இட்ஸ் சம்வாட் ஹையர், ஹைட்ரஜனோட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இன் அதர் வேர்ட்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் மாஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்துலேருந்து. ஸோ அப்போ விச் மீன்ஸ் தட் அப்போ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லிபரேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து அதனால தான் 2 ஹைட்ரஜன்ஸை நம்ம பிணைக்கிறப்போ நமக்கு எனர்ஜி கிடைக்குது. பட் அந்த உருவான ஹீலியம் மறுபடியும் 2 ஹைட்ரஜன்ஸாக மாறணும்னா நீங்கள் அந்த வெளியே வந்த அந்த பைண்டிங் எனர்ஜிக்கு ஈக்குவலான எனர்ஜியை நீங்கள் சப்ளை பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹீலியத்தை ஸ்ப்ளிட் பண்ணி மறுபடியும் ஹைட்ரஜன்ஸாக மாற்றணும்னா இட் இஸ் எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ், எனர்ஜி கிவிங் ப்ராசஸ் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம ஹீலியத்தை பிரித்து ஹைட்ரஜன்ஸாக மாற்றி நம்ம எனர்ஜி எடுக்க முடியாது. பிகாஸ் அப்படி பண்ண ட்ரை பண்ணோம்னா அது எனர்ஜியை கன்சியூம் பண்ணுமே தவிர்த்து எனர்ஜியை கொடுக்காது. த சேம் வே இதே கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அயன்ஸ்க்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிராஃபை பாருங்க, பைண்டிங் எனர்ஜி கம்மியாகிட்டே வருது பெர் நியூக்ளியான்ஸ்க்கு. அதாவது இப்போ ஒரு யுரேனியம் இருக்குது, ஹெவி அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ அதோட அட்டாமிக் வெயிட் கம்மியான 2 எலமெண்ட்ஸாக பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அட்டாமிக் இந்த லோயர் அதை பிரியக்கூடிய அந்த சைல்டு 2ஓட நியூக்ளியஸை பார்த்தீங்க அப்படின்னா அதோட நியூக்ளியஸோட அந்த பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியன் வேல்யூஸ் சம்வாட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த அடுத்த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அமௌண்ட் ஆஃப் மாஸ் மிஸ் ஆகுது அகெயின். ஸோ இந்த மிஸ்ஸிங் மாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் எனர்ஜியாக லிபரேட் ஆகுது. ஸோ த சேம் வே இப்போ தோரியம், ரேடியம் இந்த மாதிரி ஹெவியர் அட்டாமிக் வெயிட் உள்ள 2 எலமெண்ட்ஸை நீங்கள் பிணைச்சு அதோட ஹெவியர் அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட்ஸை உருவாக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உருவாகக்கூடிய அந்த ஹெவியர் அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியன் வேல்யூ வந்து சம்வாட் கம்மியாக இருக்கும். ஸோ இது 2ஓட கம்பேர் பண்ணுறப்போ இது 2 கம்பேர் பண்ணுறப்போ ஸோ இந்த அனதர் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ்.